வாழ்க்கை பாதை நீளமாயிருக்கலாம். ஆனா நீ நடக்கிற ஒவ்வொரு அடியும் உன்னை வலிமையானவனாக்குது. இந்த பாதை உன்னை மாற்றும். குமார் ஒரு நாள் யோசிக்கிறான். வாழ்க்கை முழுக்க சோர்வு. எதுவும் சரியா நடக்கல. வேலை, குடும்பம், கனவு எல்லாமே கையில் இருந்து வழுக்கி போன மாதிரி இருக்கு. அவன் மனசுக்குள் ஒரு வார்த்தை மட்டும் திரும்ப திரும்ப ஓடியது. நான் தோற்றுட்டேனா என்று. அவன் அப்போ யாரிடமும் சொல்லாம ஒரு தனி பாதையில் நடக்க ஆரம்பிச்சான். அந்த பாதை மண்ணில் 2 தடங்கள் இருந்தது. நடுவில் பச்சை புல் பசுமையாக இருந்தது. அதை பார்த்ததும் நினைச்சான், என் வாழ்க்கையும் இப்படித்தான். ஒரு பக்கம் கவலை, மற்றொரு பக்கம் பொறுப்பு. நடுவில் நான் நிற்கிறேன் என்று. அந்த பாதையில் அவன் நடக்க நடக்க காற்று மெதுவாக முகத்தை தொட்டது. மரங்கள் சத்தமில்லாமல் பேசினது. அப்போ அவன் புரிஞ்சுக்கிட்டது ஒன்று மட்டும்தான். வாழ்க்கை எப்போதும் ஈஸியான பாதை இல்லை. ஆனா நடக்கிறவன் தான் தன் வழியை உருவாக்குறான். அது கரடு முரடா இலகுவா என்று அவன் தான் தீர்மானிக்கணும். சில நேரம் அவன் கால்கள் தடுமாறிடுச்சு. மண் ஒட்டிச்சு. அவன் மனமும் உடைஞ்சிச்சு. அவன் நின்னு சொன்னான், எனக்கு இனிமேல் முடியாது. ஆனா அதே சமயம் அவன் முன்னாடி பாதை நீளமா தெரிந்தது. அந்த பாதை சொல்லுது, ஒரு நாள் சோர்வானாலும் பரவாயில்லை, ஆனா பாதையிலிருந்து திரும்பிடாதே என்று. அவன் முகம் சற்று சோர்வானது. ஏன்னா அவன் உணர்ந்தான், என்னை காயப்படுத்தினது வாழ்க்கை இல்லை, நான் என்னை நம்பாத நாட்கள்தான். அவன் மெதுவாக தன் மனசுக்குள் நினைத்து கொண்டான், நான் இப்போது முழுசா சரியா இல்லை, ஆனா நான் முயற்சி செய்வதை நிறுத்துவது சரியில்லை. அவன் அப்பாதையில் மீண்டும் நடக்க ஆரம்பித்தான். மெதுவா, ஆனா உறுதியும் கொண்டான். ஏனென்றால் அந்த பாதை முடிவில் ஒரு புதிய நாள் துவக்கம் அவனுக்கு தென்பட்டது. நாம் எடுக்கக்கூடிய வாழ்க்கை பாடம் என்னவென்றால், வேகமாக போக தேவையில்லை. அந்த வேகத்தை குறைத்தாலும் பரவாயில்லை. பாதையில் நாம் செல்லும் வழியில் நமது பயணத்தை நிறுத்திவிடக்கூடாது என்பது. சில நாட்கள் மனசு சோர்வாக இருக்கும். எல்லாமே முடிஞ்ச மாதிரி தோணும். ஆனா உண்மை என்ன என்றால், வாழ்க்கை நம்மை உடைக்க வரல, வலிமையாக்கத்தான் வந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு சின்ன நம்பிக்கை கொடுத்திருக்கும் என்று நம்புகிறேன். நீங்க வேகமா போக வேண்டாம், ஆனா நிற்காமல் உங்களோட பயணத்தை தொடருங்கள்.